Good morning, students. So now it's almost time to start the class. Good morning. Hope you are all fine. So we shall start the class sharp at 10:30, right? We'll wait for 2 more minutes to start the class. So indiki nama. So let us start the class now. Good morning once again. இன்றைக்கு நாம +1 physics work energy and power 4th யூனிட் பார்க்க போகிறோம். இந்த 4th யூனிட்ல நமக்கு இப்போ ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அந்த ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா we'll have a discussion on this lesson, right? So உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 16 to 17 பேஜஸ் delete பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நிறையவே delete பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெசன் ஏற்கனவே ஒர்க் எனர்ஜி பவர் வந்து ஈஸியான லெசன் தான். இந்த லெசனில் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணலாம், ரைட்? ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸோ we are starting the class at 10:30 and we'll be winding up with 11:30, right? So please கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்துருங்க. Have your book and note with you. Also have a pen or pencil with you. ஏன்னா நம்ம வந்து சிலது நோட் பண்ண வேண்டியிருக்கும், சில போர்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் delete பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதனால் நீங்கள் வந்து புக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதோட பேப்பர், நாட் பேப்பர், உங்கள் ஃபிசிக்ஸ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் பென் எடுத்து வச்சுக்கோங்க டு நோட் இதெல்லாம் கட் பண்ணணும், delete பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி அது நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட பென் எடுத்து வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, we shall start the class now. So work energy and power இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இல்லை ஒர்க்னா என்ன, இங்கே இருக்கு பாருங்க, ஒர்க்னா என்ன அண்ட் எனர்ஜினா என்ன அண்ட் பவர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒர்க் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the ability to do work. எனர்ஜி இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, எனக்கு எனர்ஜி இருக்குது, எனக்கு ஐயோ ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? தட் இஸ் the word we take it as energy. Energy is defined as the ability to do work. And here see அதான் இங்கே இருக்குது. Energy is defined as the ability to do work. And what is power அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rate of work done is called power. The rate of work done, என்ன ஒர்க் பண்ணுறோமோ, the rate means timing, என்ன ஸ்பீடில் பண்ணுறோம் அதை பொறுத்து. அப்போ என்கிட்ட நிறைய பவர் இருந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ண முடியும்.
ரைட். அஸ் அ பேட்டரி, ஒரு பேட்டரியில் பவர் ஜாஸ்தி இருக்கும்போது அது பாட்டுக்கு ஒர்க் எல்லாம் சரியாக செஞ்சுட்டே இருக்கும். எப்போ அதோட பேட்டரியோட பவர் குறையுதோ அப்போது அந்த ஃபங்க்ஷனிங் ரேட்டும் கம்மியாயிரும். ஒரு கிளாக்கில் போட்டிருந்தோன்னா அந்த கிளாக் ஃபங்க்ஷன் ஆகிறதே ஸ்டாப் ஆயிரும், அந்த மாதிரி. ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 4.11 அதில் உள்ள 4.11 கூட நமக்கு delete பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த போர்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி நமக்கு அது வருது. W is equal to F vector F dot vector dr. அதாவது F is vector quantity and R displacement is also a vector quantity. அப்போ ஒரு ஒர்க் டன்னா என்ன, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது. நான் இப்போது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை மூவ் பண்ணுறேன்னா ஒர்க் இஸ் பீயிங் டன். ஸோ அந்த ஃபோர்ஸை எஃப்னு எடுத்துக்கிறோம் அண்ட் அந்த மூவ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒர்க் வில் பி ஈக்குவல் டு எஃப் டாட் டிஆர், அல்லது அந்த டாட் ப்ராடக்டை நம்ம எஃப் காஸ் தீட்டா, டாட் ப்ராடக்டை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா எஃப் டிஆர் காஸ் தீட்டா அப்படி சொல்லலாம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ரைட். ஸோ எஃப் டிஆர் காஸ் தீட்டா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா. ஸோ ஒர்க் அப்படி சொல்லும்போது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும், எஃப் டாட் டிஆர், வெக்டர் எஃப் டாட் டிஆர் அண்ட் W is equal to F dr cos theta. அந்த டாட் ப்ராடக்ட் காஸ் தீட்டா ஆயிருது, அதனால W is equal to F dr cos theta. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 4.11 நமக்கு போர்ஷனில் delete பண்ணியிருக்கிறாங்க. ரைட். போர்ஷனில் இந்த 1.11 புக்கை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.11 நமக்கு கிடையாது. ஆனால் you must know the definition for this. work is equal to F dot dr தெரிஞ்சாதான் பின்னாடி நிறைய டெரிவேஷன்ஸ் வருது, அந்த டெரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ W is equal to F dot dr அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த டாட் ப்ராடக்ட் வந்து W is equal to F dr cos theta அப்படின்றதையும் நீங்கள் ஷுவராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதம் உள்ள போர்ஷன்ஸ் நமக்கு இந்த இப்போதைக்கு delete பண்ணியிருக்கிறாங்க, இந்த பேண்டமிக்காக வேண்டி delete பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடையாது. அடுத்தது 4.12 ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்? அப்படியே ஃபோர்ஸ் எப்போதுமே ஒரே லெவலான ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ரைட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக நமக்கு ஒர்க் பண்ணும்போது, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது நமக்கு ஒர்க் டன் என்ன அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 4.12 இருக்குது. அதாவது DW இஸ் த ஸ்மால் ஒர்க் டன். ஏன் ஸ்மால் ஒர்க் டன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அந்த எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு சின்ன 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 போர்ஷன்ஸாக நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காமிக்க போகிறோம். ஸோ we are going to differentiate, integrate. அப்போ DWன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் கிடைக்கும்னா என்ன பண்ணணும், we have to integrate. இன்டெகிரேஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கணும், இனிஷியல் பொசிஷன், அந்த எந்த இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட் தொடங்குச்சோ அந்த இடத்துலேருந்து ஃபைனல் வரைக்கும். அதாவது அப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து RI, இந்த இடத்துல நான் வந்து ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன் இந்த பொசிஷனுக்கு. ஸோ திஸ் இஸ் த RI அண்ட் திஸ் இஸ் த RF ஆக இருக்க முடியும். ரைட். டு கிவ் இட் இன் அ pictorial explanation. ஸோ pictorial explanation, here it is. See here. See, if the object is moved from RI, initial displacement, to the final displacement RF, அது வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலை தான் இந்த DW. ஸோ RIலேருந்து RF வரைக்கும் அது வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போது DWனா என்ன, DW இஸ் F cos theta dr. அது நம்ம ஏற்கனவே
ஃபர்ஸ்ட் 1.1ல படிச்சிருக்கிறோம் f cos theta dr. And in the cos theta is a constant, so we take it out cos theta. And so எதுக்கு மட்டும்தான் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் டிஆருக்கு மட்டும்தான் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இந்த இன்டகிரேஷனும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வருது? டிஐலேருந்து சாரி ஆர்ஐலேருந்து ஆர்எஃப் வரைக்கும் வருது. ஸோ அதை இன்டகிரேட் பண்ணி எழுதும்போது டிஆரோட இன்டகிரேஷன் இஸ் ஆர் அலோன். அப்போது ஆர்எஃப் மைனஸ் ஆர்ஐன்னு எழுதிக்கலாம். இன்னொரு முறை நான் வந்து ஒயிட் போர்டு எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். Can you see the board? Can you see the whiteboard? Please respond. Can you see the whiteboard? Okay. So, W, total work done, will be equal to integration of dW, small work done. And the work done எங்கே இருக்கும்? Initial position RIலேருந்து final position RF வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் RIலேருந்து RFக்கு ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு ஃபோர்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் dW. And what is dW? As we know, integration of RI to RF. So dW is equal to f cos theta. 1.11ல இருக்கு பாருங்க, புக்கை பார்த்துக்கோங்க. f cos theta into dr. பட் f cos theta வந்து கான்ஸ்டன்ட். நமக்கு r இன்டகிரேட் பண்ணும்போது r டேர்ம்ஸில் இன்டகிரேட் பண்ணும்போது dr மட்டும்தான் இன்டகிரேஷனுக்குள்ளே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? f cos theta வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ri to rf dr alone. அப்போ அந்த dr என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா f cos theta. ஃபர்ஸ்ட் மேலே உள்ளதை போட்டுக்கோங்க. மேலே உள்ள குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க RF. அண்ட் மைனஸ் ஆஃப் கீழே உள்ள குவான்டிட்டியை போட்டுக்கோங்க மைனஸ் ஆஃப் RI அப்படி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ RF மைனஸ் RI சரிதானம்மா? அதுதான் நம்ம வந்து இந்த பிக்சரில் காட்டுறாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். f cos thetaவை y ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க. அண்ட் r டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் RI அப்ளை பண்ணும்போது ஒரு f cos theta ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு இதுதான் ஒர்க் டனாக இருக்குது. ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ரைட்? ஓகே. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க. சரி, இட்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பிக்சர் வரைக்கும் நீங்கள் இந்த கிராஃப் வரைக்கும் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும். சரியாம்மா? ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. நோட் இட் அஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 4.14 4.12 உண்டு. 4.13 கிடையாது, வேரியபிள் ஃபோர்ஸ்க்குள்ளது. 4.13 ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் நமக்கு கிடையாது. இதை கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வி ஹாவ் எனர்ஜி. 4.2 இருக்குது. எனர்ஜினா என்ன அப்படின்னா இந்த டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் வந்து நீங்கள் ஒர்க்குக்குள்ளே டெஃபினிஷன், பவருக்குள்ள டெஃபினிஷன், எனர்ஜிக்குள்ள டெஃபினிஷன், இந்த 3 டெஃபினிஷன்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கணும். வித் த குவான்டிட்டி ஒர்க்னா f டாட் dr அப்படின்னு படிச்சிருக்கணும். சரியா? ஸோ ஒர்க் இஸ்
equivalent to energy. Workum energy almost equivalent, right? So energy is defined as the capacity to do work. So இதையும் படிச்சுக்கோங்க. This is the definition for energy. Energy is defined as the capacity to do work. And இதோட dimension நீங்க first lessonல படிச்சிருப்பீங்க. m l square t power minus 2, right? ஒர்க் டன்னும் எனர்ஜியும் ஒன்று தான். ஸோ இதில் இருந்து நமக்கு எப்படி இந்த டைமென்ஷன் வருது அப்படின்றத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைமென்ஷனில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்காது. ஏன்னா டைமென்ஷன் வந்து நீட்டாக நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் டைமென்ஷனை ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் எனிவே இங்கே வந்து ஒர்க் டன்னோட டைமென்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றத நான் எழுதுறேன். F is equal to work done is equal to F dot S, right? If இல்லைன்னா F is cos theta. F is cos theta, and if cos theta is equal to 0, அதாவது ரெண்டுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா then we say that theta is 0, and so cos 0 is 1. So it will be Fs alone. So W is equal to Fs. சரியாமா? சரி, அப்போ F-ஓட டைமென்ஷன் என்ன? F is equal to ma, ரைட்? இப்படி ஒன்றுன்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை எழுத முடியும். ஸோ மாஸோட டெஃபினிஷன் என்ன? சாரி, length, mass and time. Length oda dimension is L. Sorry. Length oda dimension is L, mass oda dimension is M, and time oda dimension is T, right? So inge mass is taken. Mass oda dimension is M, and A is acceleration. Acceleration is velocity by time. அதோட dimension நம்ம தெரிஞ்சிருக்கணும், L t per minus 2. And yes, displacement oda dimension, so it is L, and so it is m L square t power minus 2. Okay, so இந்த dimension தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். Dimension of energy is m L square t power minus 2. Okay, so இந்த எனர்ஜி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். ஒன்று வந்து kinetic energy and the other is potential energy. இந்த ரெண்டோட டெஃபினிஷனும் இதில் இருக்குது, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. The energy possessed by a body due to its motion. மூவ் ஆகும்போது ஒரு பாடிக்கு கிடைக்கிற எனர்ஜி, that is the kinetic energy, right? The kinetic energy possessed by the body due to its motion. மூவ் ஆகும்போது ஒரு பாடிக்கு கிடைக்கிற எனர்ஜி, that is the kinetic energy. And ஒரு பாடி அமைதியாக இருக்கும்போது by virtue, அதோட எனர்ஜி இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து அப்படியே அமைதி நிலையில் இருக்கும். அதாவது நம்ம வந்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா, the water is stored in a tank. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேங்க் ஸ்டோர் பண்ணி அமைதியாக இருக்கக்கூடியது, and the water has potential energy. When the tap is opened, it flows, right? அப்போ அது மூவ் ஆகுது, water is moving. So அந்த வாட்டர் மூவ் ஆகும்போது we are அந்த வாட்டருக்கு கிடைக்கிறது கைனடிக் எனர்ஜி, சரியாமா? ஸோ the energy possessed by the body due to its motion is called kinetic energy, and the energy possessed by the body by virtue of its position is called potential energy, சரியாமா? ஸோ ரெண்டு எனர்ஜிக்குமே நமக்கு dimension is this m L square t power minus 2, as I have explained it. ஸோ இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே, next is அப்போ எனர்ஜி யூனிட் வந்து நமக்கு என்ன படிச்சிருக்கிறோம்? எனர்ஜியோட யூனிட் இஸ் ஜூல், ரைட்?
அப்போ பழைய காலத்தில் இருந்த ஏர்க்ன்ற ஒரு யூனிட் இருந்துச்சு. அதோடைய ஈக்குவலண்ட் இஸ் 10 பவர் மைனஸ் 7 ஜூல். அண்ட் 1 எலக்ட்ரான் வோல்ட்னு ஒரு யூனிட் உண்டு. அந்த யூனிட்டுக்கு ஜூலோட வேல்யூ இஸ் 1.6 இன்டு 10 பவர் மைனஸ் 19 ஜூல். அண்ட் 1 கேலரி நமக்கு அது தெரியும். அது ஃபுட் இன்டேக்லேயோ ஹீட் எனர்ஜிலையோ நமக்கு கலரி பற்றி பேசுவோம். அந்த கலரியில் வந்து 1.486 ஜூலாக இருக்குது 1 கலரினா. அடுத்தது 1 கிலோவாட் ஹவர். இது வந்து நம்ம பவர் சிஸ்டம், நம்ம வீட்டில் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் நம்ம கிலோவாட் ஹவரில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதோட ஈக்குவலண்ட் இஸ் 3.6 இன்ட்டு 10 பவர் 6 ஜூல். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் படிப்பீங்க, உங்களுக்கு தேவைப்படும் இதோட வேல்யூ. அண்ட் இது எல்லாமே தான், கேலரி கூட நமக்கு தேவைப்படும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், கொஞ்சம் நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, now we'll see what is kinetic energy. So kinetic energy is the energy possessed by a body by the virtue of its motion. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது கிடைக்கிற எனர்ஜியை தான் நம்ம kinetic எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒர்க் எனர்ஜி தியரம், திஸ் இஸ் அ 5 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். நீங்கள் 4th லெசனில் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டின்னா அது இந்த கொஸ்டின் தான். பி ஷுவர், இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கவனிச்சா போதும். ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒர்க் kinetic எனர்ஜி தியரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி என்ன ஒர்க்னா என்ன, kinetic எனர்ஜினா என்ன அப்படின்றத ரெண்டையும் ரிலேட் பண்ணுறது தான் இந்த ஒர்க் kinetic எனர்ஜி தியரம். ஓகே, ஆமாம். ஸோ W இஸ் த ஒர்க்னு எடுத்துக்கலாம். அண்ட் W இஸ் த ஒர்க்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் W இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன் எஃப்எஸ் காஸ் தீட்டா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பும் எஸ்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா we take the theta to be 0. So cos 0 is 1. So fs cos theta என்ன ஆயிரும், fs ஆயிரும். சரியாமா? So fs. ஆனால் we know that f is equal to ma. இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. w is equal to fs and but fs is equal to ma. Right? இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொன்று நான் இப்போ ஒயிட் போர்டில் நான் போடுறேன். அந்த ஒயிட் போர்டில் போடுறத நீங்கள் நோட் கையில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க் எனர்ஜி தியரம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் என்ன எழுதுறேனோ அதை அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதினா போதும். ஒர்க் எனர்ஜி தியரம் கேட்பாங்க. ரைட், so first of all work is equal to fs அப்படி போட்டுக்கோங்க. but f is equal to ma. ஃபெயில் ஆனா மம்மி அடிப்பாங்க. so f is equal to ma. right, but we know the equations of motion. அதில் உள்ள equations of motions second லெசனில் படிச்சிருக்கோம். v squared is equal to u squared plus 2as. இந்த equation நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்போ அதுலேருந்து v squared minus u squared is equal to 2as. so what is v squared minus u squared by 2s? that will be equal to a. right? so நமக்கு இந்த இடத்துல a யோட வேல்யூ தேவைப்படுது. இப்போ a யோட வேல்யூ தேவைப்படுறதுனால அந்த a கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து a எடுத்துகிட்டு வரோம். ரைட், ஸோ இந்த a நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். f is equal to m into a க்கு பதிலாக v square minus u square by 2s. okay, so this is f is equal to ma. right, இப்போ இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். that is m
v square by 2 minus m u square by இங்கேயும் ஒரு 2s, right? mv squared by 2s minus mu squared by 2s, right? This is f. So what is w? W is equal to f into s. F is equal to m v squared by 2s minus m u squared by 2s into s. And மேலே இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த டேர்மில் உள்ள எஸ்ஸையும் இதையும் உள்ள ரெண்டு டேர்ம்ஸில் உள்ள எஸ்ஸையும் இதோட கேன்சல் பண்ணிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த எஸ்ஸும் காமனாக இருக்குதா? இப்போ இந்த 2வும் காமனாக இருக்குது. அது ஏன் 2 எடுக்கலைன்னா, நமக்கு ஃபார்முலாவில் 2 தேவைப்படுது, அதனால 2வை வெளியில் எடுக்கலை. நான் இந்த டேர்மில் இருந்து one minute. இந்த எஸ்ஸும் இருக்கு, இந்த எஸ்ஸும் இருக்கு, எஃப்எஸ்ல உள்ள எஸ்ஸும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எம் வி ஸ்கொயர் பை 2 மைனஸ் எம் யூ ஸ்கொயர் பை 2 வச்சுட்டு இங்கே ஒரு எஸ் அண்ட் காமனாக இருக்கக்கூடிய 1/s நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இந்த எஸ்ஸும் கேன்சல் பண்ணுறேன். இவ்வளோதான். ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது என்ன? ஸோ ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிறேன். ஸோ half mv squared minus half mu squared, அப்படி ரெண்டு குவான்டிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. சரியா? அப்போ half mv squaredனா என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, vனா என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி, uனா என்ன இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ half mv ஸ்கொயர்னாலே கைனடிக் எனர்ஜி. இது இந்த கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்னா kf ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இந்த கைனடிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா k இனிஷியல். ஓகே, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கேஇன்னு கூட எடுத்துக்கலாம். டெல்டா kinetic energy. Right. எது delta kinetic energy? Work done is equal to delta kinetic energy. ஓகேயா? ஸோ இங்கே என்ன மேலேருந்தே பார்த்துருவோம். W is equal to work energy theorem. இதை உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. W is equal to Fs, but F is equal to MA. இந்த MA ஓட A வேல்யூ எங்கேருந்து கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, equations of motionsலேருந்து v squared is equal to u squared plus 2as. So v squared minus u squared is equal to 2as. So u squared minus v squared by 2s. இங்கேருந்து 2s லெஃப்ட் சைட் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ a. So F is equal to MA அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ MAக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன், நான் இந்த ரெண்டையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். mv squared by 2s minus mu squared by 2sன்னு ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். ஆனால் நமக்கு ஒர்க் தான் வேணும், ஒர்க் எனர்ஜி தியரம் இல்லையா? ஸோ ஒர்க் வேணும். ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ். ஸோ எஃபோட வேல்யூ இந்த இருக்குது, அதோட நான் எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
எஸ் ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால எஸ்ஸை வெளியில் எடுக்கிறேன். ஏன் 2 எடுக்கல அப்படின்னு கேட்கலாம். 2வும் காமனாக இருக்குது, எம்மும் காமனாக இருக்குது, எல்லாமே வெளியில் எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் என்னோட ஈக்குவேஷனுக்கு half mv² தேவைப்படுறதுனால நான் வந்து அதை எடுக்கலை. ஆனால் உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்குது, எம் வெளியில் எடுத்துருக்குறாங்க, எம் வெளியில் எடுத்த மாதிரியும் எஸ்ஸை ரெண்டு இடத்துலையும் மல்டிப்ளை பண்ண மாதிரியும் போட்டிருக்காங்க. ரெண்டும் சேம் தான். ஸோ இந்த இடத்துல நான் எஸ்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். புக்கில் பாருங்கள், எஸ் மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இருக்கிறது என்ன, mv²/2 and minus of mu²/2. Right, mv²/2 minus of mu²/2. So this is half mv² and this is half mu². This is the kinetic energy, final kinetic energy, and this is initial kinetic energy. Right. அப்போது so this is final kinetic energy, initial kinetic energy. So ரெண்டு kinetic energyக்கும் உள்ள difference என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா delta KE. ஸோ அதனால் W is equal to delta KE அப்படின்னு ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஸ்டின். தென் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா உங்கள் புக்லேயும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ரைட். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஃபோர்ஸை கொடுத்து நெயிலை கீழே, ஃபோர்ஸை இந்த டைரெக்ஷனில் தான் கொடுக்குறோம், நெயிலும் இந்த டைரெக்ஷனில் வந்துட்டே இருக்குது, உள்ளே போகுது. சரியா? அப்படின்றதான் இந்த இடத்துல டெமோ பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஒர்க் இஸ் பீயிங் டன் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நம்ம சுத்தியில் வச்சு அடிக்கும்போது ஒரு எனர்ஜி கொடுக்குறோம்ல. ஸோ அந்த ஒர்க்கும் எனர்ஜியும் ஈக்குவேட் பண்ணப்படுது. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நோ தட். சரியா? அடுத்தது 4.23. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது வந்து ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின். ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. சரியா? ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி, we know that kinetic energy is equal to half mv². ஸோ என்ன பண்ணுறோம், இந்த கைனடிக் எனர்ஜி half mv² நம்ம in terms of மொமெண்டத்தில் எழுதணும். ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. நல்ல டைட்டிலை வாசித்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எழுதினா போதும். கைனடிக் எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம இப்போ படிச்சுட்டோம். எவ்ரிபடி ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². ரைட்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². சரி, இப்போ இந்த கைனடிக் எனர்ஜியை we have to write in terms of linear momentum. மொமெண்டத்தோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா P is equal to mv. பாசானா மம்மி வாழ்த்துவாங்க. சரிதானா? P is equal to mv. இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஸோ P is equal to mv. இந்த வகையில் நாம் எழுதணும். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு mv இருக்குதா, ஒரு v எக்ஸஸாக இருக்குது. நம்ம அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எம்மால் டிவைட் பண்ணுவோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் ஒரு சேஞ்சஸும் இருக்காதுல்ல, அப்படி தானே? ஸோ வி ஆர் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை எம். அப்போ அதனால இந்த டேர்ம் என்ன ஆகும், மேலே எம்மை மல்டிப்ளை பண்ணும்போது தட் பிகம்ஸ் m² அண்ட் கீழே ஒரு m எக்ஸஸாக இருக்கும். சரியாம்மா? அப்போது m² v²னா என்ன, p². இது mvனா p, அப்போது m² v²னா p². இங்கே பாருங்கள். ஸோ இட் இஸ் half mv into mv divided by m. So mv na ஒரு p. So this is ஒரு p and this is another one p. It is p². P into p is p². So half p² by m. Then kinetic energy is equal to p² by 2m. இதுதான் relation between kinetic energy and momentum. சரியா? இதையும் இந்த this is also a 3 marks question. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. relation between momentum and kinetic energy. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் kinetic energy எழுதிக்கோங்க. kinetic energy in terms of momentum எழுதணும். அப்போ momentum ஒரே ஒரு mv தான் இருக்குது, இன்னொரு v excess இருக்குது. ஸோ we are multiplying and dividing by m. and so நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு mv into another one mv கிடைக்குது divided by m. So one mv is p
So P into P, that will be P squared. So P squared by 2m அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ P squared is equal to K into 2m. இந்த K இந்த பக்கம் கொண்டு போனோம்னா K into 2m. P is equal to root of 2m into kinetic energy அப்படியும் எழுதலாம். இந்த ஈக்குவேஷனும் சரிதான், இந்த ஈக்குவேஷனும் சரிதான். இது kinetic energy in terms of momentum, இது momentum in terms of kinetic energy. இதை வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா kinetic energy தந்து momentum கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து momentum is equal toன்னு எழுதணும். momentum தந்து kinetic energy கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா kinetic energy is equal to ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரி, இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே ரொம்ப முக்கியம்தான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Two objects of masses 2 kg and 4 kg are moving with same momentum. Momentum is same. P is same. Same momentum of 20 kilogram. Will they have same kinetic energy? This is a very interesting question. அதாவது ரெண்டு மாசஸ் இருக்குது. ஒரு மாஸ் வந்து 2 kg, இன்னொரு மாஸ் 4 kg. அப்போ இந்த ரெண்டு மாஸும் மூவ் ஆகுது வித் சேம் மொமெண்டம். அப்போது kinetic energy இதுக்கு சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுக்கும். அப்போ தனித்தனியாக ரெண்டோட kinetic எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்டம் இருக்குது, நம்மகிட்ட மாஸ் இருக்குது. அப்போது kinetic எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் இருக்குது, மாஸும் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். kinetic energy is equal to momentum square divided by 2m. 2 into mass is 2 kg. So 400 by 4, that is 100 joule. Right, இது வந்து first objectக்கு. second objectக்கு பார்த்தீங்கன்னா kinetic energy is equal to P squared அதே தானே, P அதே தான். So 20 ஓட ஸ்கொயர் divided by 2 into 4. So 400 divided by 8, that is 50 joule. So first the momentum சேமா இருந்தா கூட kinetic energy சேமா இல்லை, ஏன்னா வெலாசிட்டி டிஃபர் ஆகிறதுனால. அப்படின்றது நமக்கு மாஸ் டிஃபர் ஆகிறதுனால, சாரி, மொமெண்டம் சேமா இருந்தாலும் மாஸ் டிஃபர் ஆச்சுன்னா kinetic energy டிஃபர் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரூவ் பண்ணிட்டோம். வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? வில் தே ஹாவ் சேம் ஸ்பீடு? ஸ்பீடு ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டால், as the momentum P is mv, two objects will not have same speed. ஏன்னா மாஸே வேற இல்லையா, இந்த இடத்துல மாஸ் வேற. P is equal to mv, P is same, but மாஸ் வேறையா இருக்கிறதுனால velocity will be different அப்படின்றது தான் இதில் கன்க்ளூஷன். ரைட், ஆமாம். அடுத்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நமக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். 4.24 உண்டு, ஆனால் 4.25 கிடையாது. 4.25 கிடையாது, 4.24 உண்டு. ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் an object at a point P is defined as the amount of work done by an external force in moving the object at constant velocity from the point to the point. From the point O, initial location, to the point P, final location. And at initial point O, potential energy can be taken as 0. இனிஷியலில் வந்து அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் U is equal to F dot dr. நம்ம வந்து F dot drனா ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தீங்க F dot dr. அதே தான் இங்கே பாருங்க, potential energy is the amount of work done by the external force in moving the object at constant velocity from one point to the final position. Right, சும்மா சாதாரணமாக potential energyன்னு கேட்டாங்கன்னா the energy possessed by the body by its virtue அது மட்டும் எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் எழுதினா போதும். 2 மார்க்ஸுக்கு கேட்டாங்கன்னா அது மட்டும் எழுதினா போதும். யூ டோன்ட் வரி அபவுட் திஸ் டெஃபினிஷன். ரைட்டா? ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜியும் ஒரு டேர்ம் இருக்குது, பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் 4.25 சொன்னேன் இல்லையா, இது கிடையாது. இந்த இந்த இது வந்து டிலீட்டட் போர்ஷனாக இருக்குது. இதில் இருந்து 4.9
to 8 வரைக்கும் நமக்கு கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 14 பேஜஸ் delete பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் நான் நோட் பண்ணிக்கோங்கம்மா. 4.25 கிடையாது, 4.26 கிடையாது, 4.27 ஒரு பெரிய போர்ஷன் delete பண்ணியிருக்கிறாங்க. 4.27 கிடையாது, கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் கிடையாது. அண்ட் ஸோ இது எல்லாமே கிடையாது. 4.28 லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கிடையாது, 4.28 கிடையாது, அண்ட் 4.29 வரைக்கும் நமக்கு கிடையாது. ஸோ அரௌண்ட் 14 பேஜஸ் நமக்கு delete பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 4.29 கிடையாது என்னம்மா. ஸோ பேஜ் நம்பர் 190 வரைக்கும் நமக்கு நிறைய போர்ஷன்ஸ் delete பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ரியோப்பனா நாட்டான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் ரியோப்பன் பற்றி எனக்கு சொல்ல தெரியாதுமா. ஆனால் நமக்கு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நமக்கு. அண்ட் கவர்மெண்ட் டிவி திஸ் நியூஸ், ஓகே, நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷுவர் ஆகிக்கலாம் எந்த நாள் திறக்கிறாங்கன்னு, என்ன போர்ஷன் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. ஆனால் எந்த நாள் அது திறக்கிறாங்க அப்படின்றத வெகு விரைவில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரலாம். ஓகேயா, வில் மீட் அகெயின், ரைட்? ஓகே. ஸோ நவ் 4.3 உண்டு, சரியாம்மா. 4.3ல பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன். ரேட் ஆஃப் ஒர்க் டன், ரேட் ஆஃப் ஒர்க் டன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு வேலை செய்ய முடிகிறதோ, ஒர்க் எவ்வளவு முடிகிறதோ, தட் இஸ் பவர். Power is defined as the rate of work done. So power is equal to work done by time taken. சிலர் என்ன செய்வாங்க, குறைச்ச டைம்லேயே நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. சிலவங்க ரொம்ப ஸ்லோவாக ஒர்க்கை பண்ணுவாங்க, சரி, அவங்களோட பவர் கம்மி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ P is equal to W by T. இதுதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, பவர் is equal to work done by time and P is equal to W by T. W is the work done and T is the time. ஓகேயா? ஸோ பவரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட். WATT, வாட். நம்முடைய கிரேட் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் வாட் தன்னோட ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சார் இல்லையா. ஸ்டீம் தன்னோட பவரால் ஒரு இன்ஜினையே ஃபங்க்ஷன் பண்ண வச்சிச்சு இல்லையா. ஸோ அந்த பவரோட யூனிட்டை வாட், அவரோட பேரையே வச்சுட்டாங்க. ஸோ பவரை நம்ம என்னெல்லாம் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பவர். ஆவரேஜ்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். காலையில் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தோடனே 9:30க்கெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. போக ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் டயர்டாயிருவீங்க. அப்புறம் ஈவினிங் நமக்கு 3:30 லாஸ்ட் கிளாஸ்லாம் ரொம்ப பவரே இருக்காது. உங்களுக்கும் பவர் இருக்காது, டீச்சர்ஸ் எங்களுக்கும் பவர் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இதாயிரும் இல்லையா. சரி, அப்போ அவரேஜ் பவர்னா என்ன, அந்த அவரேஜ் ஃபங்க்ஷனிங், அந்த டேயில் நான் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியோடு இருந்தேன் அப்படின்றது தான் தட் இஸ் ஆவரேஜ் பவர், ரைட்? ஸோ இந்த ஆவரேஜ் பவரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, the ratio of the total work done to the total time taken. Total work done, எவ்வளோ டோட்டலாக ஒர்க் பண்ணுறீங்களோ டிவைடட் பை that time taken. உங்களுக்கு சிலருக்கு டெஃபினிஷன் படிக்கிறதுக்கு முடியும், அப்படி உள்ளவங்க டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ரைட்? ரெண்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஃபார்முலா நீங்கள் எழுதினாலும் சரி, இந்த டெஃபினிஷன் எழுதினாலும் சரி, திஸ் ஆர் தட் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். இல்லைன்னா ரெண்டும் எழுத முடிஞ்சவங்க ரெண்டையும் எழுதிக்கலாம், ஹாப்பி, ரைட்? ஸோ இது உங்களுடைய விருப்பம். ஸோ பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டைம். ஆவரேஜ் பவர்னா என்ன, டோட்டல் ஒர்க் டன் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பவர் டெலிவர்ட் அட் தட் இன்ஸ்டன்ட், ரைட், ஆஸ் டைம் இன்டர்வல் அப்ரோச்சஸ் 0. டைம் இன்டர்வல்னா அந்த
அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் என்ன பவரோட ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர், ரைட்? ஓகே, யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். 4.32 உண்டு யூனிட் ஆஃப் பவர். ஸோ அதுக்கும் டைமென்ஷன் தந்திருக்காங்க பாருங்க. பவரோட டைமென்ஷன் ஒர்க் பை டைம். ஒர்க்கோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஒர்க்கோட டைமென்ஷன் என்ன? m l ஸ்கொயர் t பவர் -2 பார்த்தோம் இல்லையாம்மா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நம்ம ஏற்கனவே ஒர்க்கோட டைமென்ஷன் இஸ் m l ஸ்கொயர் t பவர் -2 பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ பவரோட டைமென்ஷன் பார்க்குறோம். பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க்கோட டைமென்ஷன் இஸ் m l ஸ்கொயர் t பவர் -2 அண்ட் டைமோட டைமென்ஷன் இஸ் கேபிட்டல் T. ஸோ இந்த கேபிட்டல் T மேலே வரும்போது இது இங்கே வந்து 1 இருக்குது அண்ட் இது மேலே வரும்போது -1 ஆகும். தட் இஸ் m l ஸ்கொயர் t பவர் -2 t power -1 into t power -1. இங்குள்ள +1 மேலே வரும்போது -1 ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் சேர்ந்து -3 ஆகிடும். This is equal to m l square t power -3. ஓகேயா? சரி. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. m l square t power -3. So what is 1 watt? 1 watt ஓட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் டெஃபினிஷன் படிச்சிருக்கிறோம்? ஒர்க், எனர்ஜி, அதுலேயும் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, பவர், அவரேஜ் பவர் படிச்சிருக்கிறோம். அண்ட் அந்த பவரோட யூனிட் என்னன்னு படிக்கிறோம், வாட். அப்போ பவரோட யூனிட் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to W/T தானே. ஒர்க் டன்னுக்கு யூனிட் என்ன? ஜூல். 1 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து ஒரு செகண்டில் நடந்துச்சுன்னா தட் இஸ் இது 1. இதுவும் மேலே இருக்கிறது 1 அண்ட் கீழே இருக்கிறது 1 இருந்துச்சுன்னா இதுவும் 1 இருக்கும் இல்லையா? ஒர்க் டன் வந்து ஒர்க் டன்னோட வேல்யூ 1 ஆகவும் டிடியோட வேல்யூ 1 ஆகவும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி 1 divided by 1 is 1 இல்லையா? அதே தான் இங்கேயும். So 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. 1 joule of work is done in 1 second. 1 W is 1 as well as timing is 1, right? So 1 watt ஓட யூனிட்டை நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஜூல் per second அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒர்க்கோட யூனிட் இஸ் ஜூல் அண்ட் டைமோட யூனிட் இஸ் செகண்ட். ஸோ ஜூல் per second அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே அம்மா, ரைட். இந்த பவரை நாம் ஹையர் ஆர்டர்ஸில் நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுவோம்னா 1 kilowatt, 1 megawatt, 1 gigawatt, ரைட்? Kilowatt 10 power 3. Kilowatt is 10 power 3 watts. Megawatt is 10 power 6 watts. And gigawatt is 10 power 9 watts. படிச்சுக்கோங்க. Kilowatt is 10 power 3 watt. Megawatt is 10 power 6 watt. அப்போ மெகா அப்படின்னா 10 power 6. Gigawatt is 10 power 9 watt. சரியாமா? ஸோ கிலோ, மெகா, ஜிகாபைட்ஸ், ஜிபி எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? டேட்டாஸில் படிக்கிறோம் இல்லையா? 4G வருது அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் த ஜிகா, ரைட்? ஜிகாபைட்ஸ். ஓகே. ஸோ இன்னும் இந்த பவரோட வேரியேஷன்ஸ் இன்னும் சில இடத்துல இருக்குது. என்னென்னா 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற யூனிட்ஸ், எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து ஜூலில் தான் எழுதுவாங்க. சாரி, கிலோ வாட் ஹவரில் தான் எழுதுவாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெஷர்ட் இன் யூனிட்ஸ் கால்டு கிலோ வாட் ஹவர். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற யூனிட்ஸை கிலோ வாட் ஹவரில் தான் எழுதுவாங்க. ஸோ 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் நமக்கு எத்தனை யூனிட்ஸ் வரைக்கும்? ஃப்ரீ கரண்ட் 100 யூனிட்ஸ் வரைக்கும் இல்லையா? அந்த 1 யூனிட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ வாட் ஹவர். அப்போது 1 இன்ட்டு கிலோனா 10 power 3 watts and hourனா 3 into 3600 seconds. ஹவரை 3600 செகண்ட்ஸாக மாற்றலாம். ஏன்னா 1 ஹவர்னா என்ன? 60 minutes. 60 minutes into 60 seconds. 60 into 60 is 3600
600 seconds. So 1 electrical unit is equal to 3600 into 10 power 3 watt second. இல்லைனா 3600 kilowatt second. இல்லைனா 1 electrical unit is equal to 3.6 into 10 power 6. அந்த 3 டிஜிட்டையும் முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது இங்கேருந்து 1 2 3 டேர்ம்ஸ் முன்னாடி கொண்டு வரும், 3 டிஜிட்ஸ் முன்னாடி கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டை வச்சுட்டோம்னா, டெசிமலை வச்சுட்டோம்னா, அப்போ 3.6 into 10 power 3 ஏற்கனவே இருக்குது, இன்னொரு 10 power 3 கூடும்போது 10 power 6 ஜூல்ஸ் அப்படி நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஏன்னா வாட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜூல், அதனால வாட் செகண்ட் அப்படியே ஜூலை நம்ம எழுதிக்கலாம். இல்லைனா இப்படி எழுதிக்கலாம், 1 kilowatt hour, 1 electrical unit is 1 kilowatt hour, right? 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joule. இதான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம், இந்த லெசன்ல முன்னாடி பார்த்தோம், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? The electrical bills are generated in units of kilowatt hour for electrical energy consumption. 1 unit of electrical energy is equal to 1 kilowatt hour. இது வந்து ஒரு one word. 1 unit of electrical energy is இதுதான், இந்த இருக்குல்லையா, இதுதான். This is a one word. 1 electrical unit is equal to 1 kilowatt hour. And 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 joule. இதுவுமே ஒரு ஒன் வேர்டு. ஏதாவது ஒரு ஒன் வேர்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த பேஜில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 1 megawatt is equal to 10 power 6, 1 gigawatt is equal to 10 power 9. ஏதாவது ஒன்று சிம்பிளாக 1 horse power is equal to 746 watts. இதில் ஏதோ ஒரு ஒன் வேர்டு இருக்குது கண்டிப்பாக இந்த பேஜில். ரைட்? நோட் இட். ஓகே. நெக்ஸ்ட் 4.33 நமக்கு கிடையாது, ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி கிடையாது, அதை delete பண்ணிக்கோங்க. Then we go to collision. 4.4 collision என்ன? மோதல். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதுச்சுன்னா we say it is collision. அண்ட் முன்னாடி உள்ள பாடங்களே நம்ம பார்த்துட்டோம், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்னோட ஒன்று மோதும்போது F12, அதாவது force by the first body on the second body and force by the second body on the first body, they will be equal and they will be in opposite direction அப்படின்றத நாம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ ஃபோர்ஸ்னா என்னென்னா டெல்டா பி பை டெல்டா டி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிபி, அதாவது இது சேஞ்ச் இன் மொமெண்டம், அடிட்டிவ் வேல்யூ ஆஃப் மொமெண்டம் டிவைடட் பை த டைம் போட்டிருக்காங்க. அதுதான், நீங்கள் இதில் ரொம்ப குழம்ப வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். டைப்ஸ் ஆஃப் கொலிஷனில் ரெண்டு இருக்குது, எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். 4.41 உண்டு. அந்த எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இந்த இடத்துக்கு வந்துருங்க. அண்ட் எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the total initial kinetic energy of the body is equal to the final kinetic energy of the body. This is called the elastic collision. Right? இல்லைன்னா total kinetic energy before collision is equal to total kinetic energy after collision. இப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் elastic collision. Define elastic collision. ஸோ நிறைய டெஃபினிஷன்ஸ் இந்த லெசனில் படிக்கிறோம். இது வந்து 6th definition I think so. ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்? வாட் இஸ் ஒர்க், அடுத்தது வாட் இஸ் எனர்ஜி, அதில் வந்து kinetic energy and potential energy, and what is power, பவரில் பவர் அண்ட் ஆவரேஜ் பவர், அதுக்கப்புறம் வாட் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் now we see that elastic collision, right? Elastic collision என்ன? Total kinetic energy before collision that will be equal to total kinetic energy after collision. அப்போ inelastic collision என்னவா இருக்கும்? Total kinetic energy before collision will not be equal to the total kinetic energy after collision. அவ்வளவுதான். The total kinetic energy of the body is not equal to the total kinetic energy of the body after collision. அதான் inelastic. இந்த பாருங்க, total kinetic energy of the body is not equal to, இந்த இடத்துல இருக்கா, is not equal to total kinetic energy of the
total kinetic energy after collision. Before collision will not be equal. ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா that is elastic collision. இப்போ பாருங்க, ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சா நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் உள்ளே இருக்கும். இப்போ இந்த கேஸ் மாலிகூல்ஸ் அப்படியே உள்ள மூவ் ஆகும்போது ஒரு சைட்லேருந்து போயிட்டு போயிட்டு அப்படியே அப்படியே மோதி 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 உள்ளவே அப்படியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படி தானே? அங்கே கொலிஷன்ஸில் எனர்ஜி ஏதாவது லாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் லாஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி ஒரு இடத்துல போய் மோதி லாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன். இப்போ இதே இது ஒரு பாலை ஒரு எடுத்து ஒரு சுவரில் அடிக்கிறோம். அப்போ அந்த சுவரில் அடிக்கும்போது என்னாவது, அந்த பால் போயிட்டு அதே ஸ்பீடுக்கு வருமானா வர வாய்ப்பில்லை, கொஞ்சம் லாஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ தட் இஸ் total kinetic energy before collision is not equal to total kinetic energy after collision, right? Okay. அடுத்தது difference between elastic collision and inelastic collision. இது ஒன்று படிச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸில் கேட்கலாம். சரியா? total momentum is conserved. total inelasticல momentum conservation இருக்காது. momentum conservedனா என்னது? momentum before collision will be equal to momentum after collision. அதுதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினில் வரும். அதாவது இந்த கொஸ்டின் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன், அதில் வந்து நீங்கள் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வில் பி மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் எடுத்துக்குவீங்க. திஸ் இஸ் அ 5 மார்க்ஸ் கொஸ்டின். இது நான் ஏற்கனவே ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லிட்டேன். இது வந்து செகண்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நான் இன் கிளாஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பெட்டர் நீங்கள் ஒர்க் கினெடிக் எனர்ஜி இது தியரம் மட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க, இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்னா total momentum is conserved. Inelastic na total momentum is not conserved, right? And here total kinetic energy is conserved, and here total kinetic energy is not conserved. And force involved are conservative forces, and inga vandu non conservative forces. Forcesum same irukadu. அடுத்தது மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபேட்டட். இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாவோ லைட் எனர்ஜியாவோ வெளிவந்துடும். மெக்கானிக்கல் எனர்ஜியில் லாஸ் இருக்கும், எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்காக இருக்கும், அதனால தான். ஓகேயா? ரைட். அப்புறம் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது 4.42 எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பிக்கராக இருக்கும். நம்ம வந்து இந்த கொஸ்டினை இப்போ நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம இன் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? அதில் கேசஸ்லாம் வரும், அதனால் நம்ம இன் கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். சாரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் 4.43 கிடையாது, 4.42 உண்டு, ஆனால் 4.43 கிடையாது. பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் நமக்கு கிடையாது. அது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் நமக்கு அது கிடையாது. அடுத்தது 4.44 லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் இருக்குது. லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. கைனடிக் எனர்ஜி இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். ஒரு கொலிஷன் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இஸ் m1 அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் இஸ் m2. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u1 அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் u2. அப்படின்னு எடுத்தா நமக்கு கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்க, இங்கே m1 m2 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. m1 is the mass of the first body and m2 is the mass of the second body. u1 is the velocity, initial velocity of the first body, and u2 is the initial velocity of the second body. அப்படின்னு எடுத்துட்டோம்னா total initial kinetic energy will be half m u square plus half m u square. இங்கே m1 u1, இங்கே m2 u1 அப்படி போட்டுக்கிறோம். அப்போ இதே இது kinetic energy after collision என்னவாகும்? half
m1 v1 square plus half m2 v2 square. இப்போ after collision ரெண்டுமே ஒரே velocityல மூவ் ஆகுறதுன்னு வச்சுக்கோ. ரெண்டும் மோதினதுக்கு அப்புறமா ஒரே velocityல மூவ் ஆச்சுன்னா that is half, அது v மட்டும் தான் இருக்கும். half m v square plus half m2 v square மட்டும் இருக்கும். ஸோ v square நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா m1 plus m2 v square இருக்கும். இப்போ இதோட லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தான் லாஸ். லாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? kf minus ki or ki minus kf. So that will be the difference. இது இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே, சரியா? அதனால டெல்டா q நமக்கு கிடைக்கும். டெல்டா q is equal to half m1 u1 square plus half m2 u2 square minus of half m1 plus m2 into v2. ரைட்டா? ஸோ half எல்லாம் காமனாக இருந்துச்சுன்னா half எல்லாம் எடுத்துக்கலாம். So it could be written as m1 u1 square plus m2 u2 square minus of m1 plus m2 into v2. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து லாஸ் ஆஃப் kinetic energy. அதுக்கு அடுத்த போர்ஷன் coefficient of restitution, அதுவும் இல்லை. 4.45 அதுவும் நமக்கு போர்ஷன்லேருந்து delete பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு 4th lesson முடியுது. 4th lesson somewhat easy lesson. இப்போது நம்ம பார்த்ததில் ஒரு ரெண்டே 5 marks தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. தட் வில் பி சம்வாட் பிகர். ஸோ அதை நம்ம கிளாஸில் இன் பர்சன் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பிக் கொஸ்டின் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அந்த பிக் கொஸ்டின் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். அண்ட் 3 marks எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். 3 marks என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸோடது ஒன்று பார்த்துருவோம் மறுபடியும். அண்ட் 2 marks ஒரு 2 marks பார்த்துருக்கோம். அவ்வளோதான் பார்த்துருக்குறோம், சரியா? அப்போ அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ நான் வேணா அதை எல்லா கொஷின்ஸையும் மட்டும் ஒரு தடவை நான் போட்டு விடுறேன். ஸோ நமக்கு 3 marksஸை பொறுத்தவரையில் போர்ஷன்ஸ் நிறைய கம்மி பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அவ்வளோதான் படிக்க வேண்டியிருக்குது. ரொம்ப கம்மியாக தான் படிக்க வேண்டியிருக்குது. ஸோ ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு 3 marksஸாக இருக்குது. அடுத்த 3 marks நம்ம பார்த்தது இந்த போர்ஷனில் நமக்கு delete பண்ணி விட்டாங்க. ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபஸ்ட்டே இருக்கு இல்லையா? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் கூட நமக்கு 3 marks கொஸ்டின் தான். 4.28 4.29 எல்லாமே நமக்கு delete பண்ணிட்டாங்க. அடுத்தது ஒர்க்கில் இதெல்லாமே 2 marks. யூனிட் ஆஃப் ஒர்க்கும் ஒரு 2 marks. அண்ட் 1 words பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அடுத்தது 4.33 நமக்கு delete பண்ணியிருக்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் இதுவும் 2 marks தான். எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அண்ட் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 dimension, that's a 10 marks. அண்ட் அடுத்தது இது வேணால் 2 marks or 3 marksல கூட கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், ரைட்டா? அடுத்தது நம்ம பார்க்குறது இன்னும் ஒன்று தான். அது ஒரு 3 marks. அதாவது லாஸ் ஆஃப் kinetic energy இன்எலாஸ்டிக் கொலிஷன் வரும்போது அதில் என்ன மாதிரியான லாஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். லாஸ் ஆஃப் kinetic energy in perfect inelastic collisionல உள்ள 4.44 இதுவும் ஒரு 3 marksஸாக நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ the lesson is very small and இதை நம்ம ஈஸியாக தெளிவாக நம்ம படிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இஸ் தேர் எனி டவுட்? எந்த இடத்துல அது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் போலன்னா ப்ளீஸ் சேட். அதில் சேட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள class is over. Okay, thank you. And if there is any doubt, chat கீழே கேளுங்க. ஏதாவது ஒரு போர்ஷனில் உங்களுக்கு
டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் அப்படி செக் பண்ணி கேளுங்க. ரைட்? இல்லைனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். So soon we'll meet. Soon we'll meet in the class. Okay. Thank you, students.